அடுத்ததா முருங்கைக்கீரை எடுத்திருக்கேங்க. முருங்கைக்கீரையில அதிகமான அளவு இரும்பு சத்தும் துத்தநாகமும் இருக்கு. இது நம்ம முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணுங்க. அடுத்ததா பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரையும் முடியை நல்லா நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளர வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும். அடுத்ததா மருதாணி. மருதாணி இளநரை மற்றும் நரைமுடி பிரச்சனையை சரி பண்றதுக்கு உதவியா இருக்கும். மருதாணி நம்ம உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி கொடுக்குங்க. அதனால இதை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கேல்ஃபையும் உடம்பையும் நல்லா குளுமையா வச்சிருக்கும். அடுத்ததா செம்பருத்தி இலை. செம்பருத்தி இலையில பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சி இதெல்லாம் இருக்கும். அதனால நீங்க எண்ணெயில சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி காய வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த செம்பருத்தி இலையும் இளநரை, பொடுகு மற்றும் தலையில ஏற்படக்கூடிய அரிப்பு சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் சரி பண்றதுக்கு உதவியா இருக்கும். அடுத்ததா வெள்ளை கரிசலாங்கண்ணிங்க. வெள்ளை கரிசலாங்கண்ணி நம்மளுடைய தலைமுடி வளர்ச்சிக்கும் நம்மளுடைய தலைமுடியை நல்ல கருமையா வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும். இந்த மாதிரி நீங்க பசுமையான இலைகளா வாங்கி சேர்த்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. அடுத்ததா கற்பூரவள்ளி இலைகளுங்க. கற்பூரவள்ளி இலைகளும் நம்ம தலையில ஏற்படக்கூடிய இளநரை மற்றும் பொடுகை ரொம்ப கண்ட்ரோலா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். அது மட்டும் இல்லாம எண்ணெய்க்கு இது ஒரு நல்ல வாசனையும் கொடுக்குங்க. கற்பூரவள்ளி இலைகள் எவ்வளவு கிடைச்சாலும் இது கூட நீங்க சேர்த்துக்கோங்க.